கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. சிரிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லாம அலைகிறான் நம்பால். ஏன்னா குடும்பம் அப்படி இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில சில கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான். சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க. என்ன பேசினாலும் கூடயே பேசுவாங்க. வாடி அப்படின்னா என்ன வாடி சும்மா உடனே என்ன என்ன அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான ஒரு 50-60 பேர் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப கை தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் வாய்க்குள்ளேயே முனகுவாங்க. இந்தடி அரைஞ்சிருவேன் உடனே. ஆமா என்னன்னு சொல்லு அப்படின்னு. ஆமா சொல்லு அப்படிம்பாங்க. இது 2வது வகை. இந்த 2 வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம். அவங்க மனசுல எந்த வஞ்சகமும் இருக்காது. யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா? நீங்க என்ன திட்டினாலும் உன்னையெல்லாம் வெட்டாம விட மாட்டேன், நீ எல்லாம் பொம்பளை அடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன். அந்த அம்மா என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா, சீரியல் கதாநாயகி மாதிரி. மனசுல இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசுல எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி பேரை கெடுக்கும்னு நம்ம ஊர்ல அருமையான பழமொழி வச்சாங்க. ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலம் அப்பா, எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரம் எங்க பாட்டியை திட்டிகிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. உன்னையெல்லாம் போடு முன்னால் நிக்காத, உன்னையெல்லாம் ஒரு உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம், உன்னைய கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படியே தான் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைங்க. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புட்றா அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. 3 வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான், எப்படி தாத்தா 16 பிள்ளை? அதுக்கு எங்க தாத்தா 3 வயசு என்கிட்ட இப்ப சொன்ன பதில் எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுக்கறதுதான் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தாராம் 16. நான் நம்பிட்டேன் 3 வயசுல. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விஷக்கிழவனா இருந்திருக்காரு, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கிறேன். பாட்டிய ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடாம 16 புள்ள ரெகுலர் இன்டர்வல்ல. கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா, எங்க பாட்டியை ஏத்திட்டு 3வது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி. திரும்ப அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டுக்கு. வண்டிக்காரன் கூப்பிடுவான் பாட்டியா, அம்மா வாங்க, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கான், பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க. 16 பிள்ளைய எப்படியா யோசிக்கவே முடியல. எங்க பாட்டிய கேட்டா, எப்படி பாட்டி 16 பிள்ளை பெத்த, ஏன் 16ஓட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு, அதனாலதான். தாத்தா பர்மாவுக்கு போனா இன்னும் 17, 18, 19 போயிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு? 16 குழந்தைகள், 1 2க்கு அவன் படுற பாடு, அடாடாடாடா. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா? வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க. இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா? முட்டைய அவனா உருவாக்கி இருக்கான் ஒரு முட்டையன்னு பயன்படுத்துறாங்க எல்லாம். இது கோழி விட்ட முட்டை இல்லைங்க, இது மிஷின்ல செஞ்சதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம். கிராமத்து வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு, இந்த பவானி ஆத்து பாலத்தில் பாருங்க, காலையில் 5:30 to 6:30 வரைக்கும்
இந்த ஊரில் இருக்க விஐபியில் பூரா டவுசரு கேன்வாஸோட பார்க்கலாம். எல்லாம் எங்கே போயிட்டு இருப்பாங்க? எங்கே போயிட்டுருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேனாப்பா. ஏன் போகிற? போகலைன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு. அதான் கிளம்பி போகிறேன். வயிறு அவருக்கு முன்னால் போயிட்டே இருக்கு, இவரும் துரத்தி போகிறாரு. அதை பிடிக்க முடியல. யாரையும் அந்த யோசனை சொன்னது? டாக்டர் தான். அவர் எங்க? அவரும் பின்னால் வயிற்ற தள்ளிட்டு வராரு பாரு. யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றார். இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுன்னா வெயிட்டு குறைக்கிறது தான். யாரை கேட்டாலும் சார் 80 கிலோ இருந்தேன் சார், 4 குறைச்சிட்டேன், 76. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன், 4 கிலோவா? எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார். காலையில் 4 இட்லி தாங்க, மத்தியானம் ரைஸை தொடுறதே இல்லை, ஈவினிங் 4 சப்பாத்தி. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன், 4 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்படியா? 4 கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வையி அப்படின்னு நைட்டு உட்காந்து சிக்கனு அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்க. திருப்பி 4 கிலோ ஏறிக்கிருச்சு. ஏத்த இறக்க ஏத்த இறக்க என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு. ஆண்களுடைய வேதனை இருக்குன்னா பெண்களுடைய வேதனை அதை விட பெரிய கஷ்டம். ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், துவைக்கிற கல் இதெல்லாம் இருந்துச்சு வீட்டில். கஷ்டப்பட்டு அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி எங்கள் அம்மாலாம் சாம்பார் வச்சாங்க. எங்கள் அம்மாலாம் அம்மிக்கல்ல மசாலா அரைக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வேர்க்கும். அந்த வேர்வை என்ன செய்வாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல்ல, இந்த பெருவிரல்ல வலிச்சு அப்படியே மசாலையில் போட்டு இழுத்து அரைச்சிருவாங்க. அங்கே ஏசி ரூம்ல உட்காந்து மசாலா அரைக்க முடியும்? அந்த வேர்வையை போட்டு தான் மசாலா அரைச்சாங்க. சாம்பாரில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கு. எங்கள் அம்மாவோட வேர்வை கலந்த சாம்பாரை லியோனி 15 வருஷம் சாப்பிட்டேன். இன்னும் உடம்பு நல்லா தான் இருக்கு. ஒரு தாயின் வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக சரித்திரம் இல்லை. அன்னைக்கு இயற்கையான ஒரு வாழ்க்கை. மாவை ஆட்டி தோசை சுட்டு அந்த ஆட்டுக்கல்ல அரிசி இதையும் ஊற போட்டு கையில் ஆட்டுற சுகம் இருக்கு பாருங்க. அந்த பாட்டியை தான் எங்கள் வீட்டில எல்லாம் மாவாட்டுங்க. மாவாட்டுறதுக்குன்னே 2 கிளவி இருக்கு. ஒருபடி அரிசியை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு புறணியை பேசி முடிச்சிருங்க. யாக்கா அந்த மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே, அவ வாழ்றாளா வந்துட்டாளா? அவ முகரைக்கு வாழ்ந்து கழிச்சா 3 பவுன் குறைச்சு போட்டாங்களாம், விரட்டி விட்டாங்க. மாவு ஆட்டுற சாக்கில் இவ்வளவு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கிழவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சி அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு. அதுல என்னமோ மூக்குல இருந்து வெள்ளையா ஒரு 5 கிராம் உள்ள ஒளிஞ்சு மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிளவி. இட்லி பூ மாதிரி இருந்துச்சு. அந்த இட்லியை தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். ஒன்றும் செய்யலை. துணி துவைக்கிற மிஷினு, இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின். அன்னைக்கெல்லாம் கையில் அடிச்சு துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க. அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் படிக்கட்டில் உட்காந்த மாதிரி. இப்ப 8க்கு எங்க போறது? எல்லாம் சிமெண்ட் தொட்டி ஆட்டம் மேல இருந்து இப்படி கிளம்பி வருது. புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறான் அவன். அம்மா எங்கம்மா இடத்த காணா? நானே 15 வருஷமா காணா போட்டு தேடிக்கிருக்கேன். போடா என்று ஆளு முகரையும் என்ன சோஃபாவா இங்க செஞ்சு வச்சிருக்காங்க போடா அப்படின்னு. அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கான், நைட்டின்னு. யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேல இருந்து 8 சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நைட்டியே நைட்ல தான் போடணும். சில பெண்கள் பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது. வரிசையா 2000 நைட்டி. நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. அன்பார்ந்த என்னங்கடா அது அநியாயமா இருக்குன்னு. நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்ல போடுறதுக்கு தான். அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பு தப்பா லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் பாலை. இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டார். படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விட வந்துருச்சு. நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம். ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதாவது போட்டிருக்கேன்ல, ஒன்னு யாரும் இங்கே பார்க்க சொன்னது, போ வேலையை பார்த்துட்டு போன்னு. இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ்ஸு நம்ம உருவாக்குனதா? ஜீன்ஸுங்கிற பேண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதா? இந்த கோட்டு ஷூட்டு இது நம்ம நாட்டினுடைய பண்பாடா? இல்லை. இன்னைக்கும் பாருங்க, இந்த வெள்ளைக்காரங்க நம்மள்கிட்ட தள்ளி விட்டதை இன்னும் இறுக்க பிடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கும் ஒரு ட்ரெயினில்
டிக்கெட் பரிசோதகர் பார்த்துங்க, கருப்பு டை போட்டு கருப்பு கோட்டு போட்டு இப்படி வெள்ளை பேண்ட். இது யார் என்ன அதை ஒரு சாதாரண கதர் சட்டையும் ஒரு பேண்ட்டும் போட்டு வந்தா என்ன, அந்த கோட்டு அதை இன்னும் விடாம பிடிச்சி வச்சிருக்கான். இப்படி ஒரு டிடிஆர் வர்றாருன்னு வச்சுங்க, வேஷ்டியை கட்டிட்டு ஒரு 4 முளை வேட்டியை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு ஒரு டிடிஆர் டிக்கெட்டு செக். ஏண்டா ரயில்வேல எதுவும் மாறுவேட போட்டி நடத்துறாங்களா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அந்த வெள்ளைன்னா தான் ஒரு பெரிய சிவப்பா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் ஆளு. வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். கருப்பா இருந்தாலே என்ன பொண்ணு கொஞ்சம் கருப்புங்க, கொஞ்சம் டல்லு, நேரம் கொஞ்சம் டல்லுங்க. என்ன டல்லு? சிவப்பா இருக்கிறதுகிட்ட என்ன இருக்கோ அது பூரா கருப்பா இருக்கிற பிள்ளைகிட்டையும் இருக்கத்தானே செய்யுது. கருப்பா இருக்கிற பிள்ளைய குழந்தை பக்குது, சிவப்பா இருக்கிற பிள்ளையும் குழந்தை பெத்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த வெள்ளைக்காரன் இந்த சிவப்பு வெள்ளை மேல ஏற்படுத்தின ஒரு மரியாதை இன்னும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. கேரம் போர்ட்லயே பாருங்க, வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கான், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கான். எவன்டா வச்சது? மாத்துறா. இனிமே நம்ம மாத்து, கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட போடு, வெள்ளைக்கு 1/2 பாயிண்ட போடுறான். அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும். அதே மாதிரி சினிமா தந்த மாதிரி ஒரு இசை, இசைங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இசைதல் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். இசை அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளுதல். நான் சொன்ன கருத்துக்கு அவன் இசைந்தான், இசைவு தெரிவித்தான் அப்படின்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். அதனால இசைக்கு நம்ம வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம இதய துடிப்பு கூட இசையோட இயங்கலன்னா ஐயா பிரச்சனையில இருக்காருன்னு அர்த்தம். லப் டப் லப் டப் லப் டப் அப்படின்னா நல்லா இருக்காருன்னு அர்த்தம். லப்டப்பு 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 லப்டப்னா ப்ரெஷர் 400 தாண்டிருச்சுன்னு அர்த்தம். லப்பு டப்பு அப்படின்னா லோ பிபி, உட்கார்ந்தா எந்திரிக்க 3/4 மணி நேரம் ஆகும். லப்டப்புங்கிற இசையோடு இதயம் துடித்தால் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் நடக்கிறத வச்சு அவன் ஆரோக்கியமா இருக்கிறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் நடக்கிறத பார்த்தா எங்க போறானே கண்டுபிடிக்க முடியாது, எங்கிட்டா போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இன்னும் சில பேர் கை ஒரு பக்கம் போகும், நட வேற பக்கம் போயிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் அந்த நடையே நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அந்த நேர்கொண்ட நடை இருக்கு பார்த்தீங்களா, அது உடல் நலத்தின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் அந்த நடை. அதனாலதான் இசைக்கு இசையால் வசமாக இதயம் எதுங்கிறான். இசைக்கு மயங்காதார் யாரும் இல்லைன்னு இசைஞானி இளையராஜா ஒரு தடவை இசையினுடைய மகத்துவத்தை பத்தி ஒரு மேடையில் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார். ஹார்மோனியை பெட்டி எடுத்துக்கிட்டார், எடுத்து வாசித்தார். அவர் ரொம்ப ரசிச்சு போட்ட ஒரு டியூனை அந்த இடத்துல வாசித்து பாடி காமிச்சார். நாயகன்கிற படத்துல தென்பாண்டி சீமையிலே பாட்டு கமலஹாசன் பாடியிருப்பாரு, இசைஞானியும் பாடியிருப்பார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ, வளரும் பிறையே தேயாதே இனியோ அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென்பாண்டி சீமையில பாட்டை பாடிட்டு இந்த பாட்டை அப்படியே திருவிழாவில் தெருக்கூத்துக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இதே பாட்டுக்கு டியூனை மாத்தி போட்டார். அங்கனே போட்டார், பக்கத்தில் ஒரு தபலாக்காரன் கிட்ட ஒரு ட்ரம்ஸ் மாத்தி போட்டார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யார் அடிச்சாரோ, தென்பாண்டி சிங்தாக்க சிங்தாங்க சிங்தாக்க சிங்தாங்க சிங்தாக்க சிங்தாங்க. பாட்டே மாறிடுச்சு. இப்படி ஒரு பிள்ளைய தாளாட்டினா தூங்குவானா? தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில. அப்பா நான் தூங்கிக்கிறேன், உன் வேலையை பாரு. என்ன இப்படியா தூங்க வைப்பாங்க ஒரு குழந்தைய? அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்பேன். அதுக்கு அந்த டியூனை மாத்தினா பாட்டோட தன்மையே மாறிடுது. இதே தென்பாண்டி சீமையிலங்கிற பாட்டை இந்த இப்ப மார்கழி மாசம்
தியாகராஜர் ஆராதனை விழாவில் பாடிட்டு இருக்காங்கல்ல கர்நாடக சங்கீத பாகவதர்கள், அவங்கள்ட்ட கொடுங்க, தென்பாண்டி சீமையில பாடுங்க. அவர் உடனே ஹம்சதுனி ராகத்தை பிடிச்சிருவாரு. முன்னால இருக்காலாம் தென்பாண்டே சிமையில தென்பாண்டி 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 தென்பாண்டி. இன்னும் தென்பாண்டியை விட்டே போகல. நீ என்னைக்கு இந்த பாட்டை முடிச்சு கச்சேரி முடிகிறது? அவரு ஸ்டைல் அப்படி இருந்தாலும் பாடி முடிச்சிட்டாரு. தென்பாண்டி சிமையில தானி பாப்பா தானி சாணி காம பனி சாணி சாணி காம பகாம 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 பனிசா தென்பாண்டி தென்பாண்டி இப்படி பாடுறாரு அவரு. இதே பாட்டை ஒரு இஸ்லாமிய பாடகர், உதாரணத்துக்கு நாகூர் அனிஃபா ஐயாட்ட கொடுத்து பாட சொல்லுங்க, அவர் ஸ்டைல்ல பாடுவார். எப்படி பாடுவாரு? தென்பாண்டி சீமையிலே தேரோட வேதியிலே மான் போல வந்தவனை யாரடிச்சா 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 தென்பாண்டி சீமையிலே. அவர் ஸ்டைல். இதே சர்ச்சில் இந்த போதகம் பண்ணுவார்ல பாஸ்டர், அவர்கிட்ட கொடுங்க, அவர் எப்படி பாடுவார் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வாழ்ந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ அல்லேலூயா 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 ஈஸ்வருடைய நாமத்திலே தென்பாண்டி சீமையிலே அப்படின்னு அவர் ஃபார்முலால போயிருப்பார். இப்ப ஒரே பாட்டு தான், என்ன ஃபார்முலால பாடினாலும் பாட்டோட லிரிக்க யாராவது மாற்ற முடியுதா? முடியாது. அது மாதிரிதான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த ஒரு சாதாரண பாட்டில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்டை எனக்கு கொடுத்தா எங்க அப்பா. சின்ன பிள்ளையில என்னை சர்ச்சு கூட்டு போவாரு. எங்க திண்டுக்கல்ல சர்ச்சில் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. சர்ச்சில் திருவிழா நடந்துட்டு இருக்கு, காணா போயிட்டேன். நான்லாம் காணா போனா எங்க அப்பா தேடவே மாட்டார். என்ன காரணம்? 10 பிள்ளைய வீட்டில், நான் 3வது பையன். போனா போயிட்டு போறேன், வந்துடுவேன். மீதி 9 பேர் இருக்காங்கல்ல, பாத்துக்கலாம். இப்ப எல்லாம் ஒரு உள்ள ஒரு அரை மணி நேரம் வீட்டுல காணான்னா பதறான் வீட்டுல. எங்க அப்பா தேடவே இல்லை. எங்க அம்மா போக போய் தேடிட்டாங்க. அடா வந்துருவேன் விடு. அப்புறம் என்கிட்ட தேடி பிடிச்சி நான் எங்க இருந்தேன் தெரியுமா? சர்ச்சில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. எங்க திண்டுக்கல்ல சர்ச்சுக்கு பக்கத்திலே விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு, வெள்ளை விநாயகர் கோயில். அங்க உட்காந்து மைக் செட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சர்ச்சில் வேற பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கு சர்ச்சில். நான் வெள்ளை விநாயகர் கோயிலில் உட்காந்து என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். சர்ச்சில் அடுத்த பாட்டு போடுறான்.
தேன்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. விநாயகர் கோயில்ல அடுத்த பாட்டு மாறுது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை. ஓடிக்கிட்டு இருக்கு. சர்ச்சில் அப்படி எங்க அப்பா தேடுதேன்னு தேடி பிடிச்சி என்னை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு. மை செட்டில் உட்காந்து பாட்டு கேட்டு இருக்கேன். ஓங்கி ஒரு அடி விட்டு, அப்ப எங்க அப்பா கோபத்தில் ஒரு சாபம் விட்டார். ஏய், மை செட்டு போற இடத்துல உட்காந்துருக்க, வாழ்நாள் முழுவதும் பாடுறான், நீ மைக்கிக்கிட்டே கிடந்தாண்டா சாவ போறான்னார். பெத்த தகப்பன் விட்ட சாபம் இன்னைக்கு எனக்கு வரமா மாறி இருக்கு. அதுதான் பெத்த தகப்பன். ஒரு தகப்பன் பெத்தவன் விட்ட சாபம் கூட ஒருத்தனுக்கு வரமா மாறுமியா. அதான் பெற்றோர்கள். எங்க அம்மா, எங்க அண்ணன், பெரிய அண்ணன் மஸ்கட்ல இருக்காரு ப்ரொஃபஸரா. ரெண்டாவது அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கு. நான் இங்க திண்டுக்கல்ல சுத்திட்டு இருக்கேன். நாங்க தான் முதல்ல 3 பேர் பிறந்த ஆம்பளை பிள்ளைய வரிசையா. அதனால ஸ்கூல் முடிஞ்சோடனே எங்க அம்மா வந்து 3 பிள்ளைகளையும் தூக்கி அந்த ஜன்னல் மேல உட்கார வச்சு, மீதி இருக்கிற ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஒரு கொலை பசி இருக்கும். அந்த பசி நேரத்தில் சோத்தை போட்டு மிச்சம் இருக்க சாம்பாரை ஊற்றி உருண்டை உருண்டையா சோறு பிடிச்சி எங்க அம்மா கொடுப்பாங்க. உண்மையிலே 5 ஸ்டார் ஹோட்டல்ல 10,000 ரூபாய் பில்லு கொடுத்து பொஃபே சிஸ்டத்துல சாப்பிட்ட சாப்பாட்டை விட என் தாய் பிடிச்சு கொடுத்த அந்த சாம்பார் உருண்டை சோறுக்கு நிகரான ஒரு டேஸ்ட் உலகத்துல யார் தர முடியும்? வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த எண்டில் உட்காந்துருக்கேன் நான். எங்க அம்மாட்ட, ஏமா நான் நடுவில் தான் உட்காருவேன் அப்படின்னு. முடியாது, ரெண்டாவது என்ன நடுவில், அவன் ரெண்டாவது பிறந்தவன், அவன் தாண்டா நடுவில் உட்காந்துருப்பேன். போடா நடுவில் என்ன உட்கார வைக்கிறியா இல்லையா, சோத்தப்புறம் குப்பையில் வெட்டிடுவேன் அப்படின்னு கோவம். உடனே எங்க அம்மா, வா எங்க அண்ணனை கூப்பிட்டு, போடா ஓரத்தில் போ, பெரிய புடியாத முடிச்சா நாய், நடுவில் உட்காந்து என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு நடுவில் உட்காந்து சோறு ஊட்டிக்கிட்டே எங்க அம்மா அப்போ கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் நீ நடுவிலே தாண்டா உட்காந்துருப்பேன்னாங்க. 31 வருஷமா நடுவரா இருக்கேன். உண்மையில எங்க அம்மா நடுவுலயே தாண்டா உட்கார்ந்துருப்பேன்ட்டு எங்க அம்மா கோபத்துல சொன்ன வார்த்தை கூட ஒரு மகனுக்கு வரமா மாறும்னா, அதான் பெற்றவர்களை எந்த பிள்ளை மதிக்கிறதோ அந்த பிள்ளை நெடுங்காலம் வாழும், அந்த பிள்ளை மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருங்கிறதுக்கு இதுக்கு மேல எனக்கு வேற உதாரணம் சொல்ல தெரியல. அற்புதமான ரோட்டரி சங்கம். எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு எனக்கு இன்னும் டைம் கொடுக்கல, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஆனா ஒரு ரோட்டரி சங்கத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கொடை. அந்த நேரத்தில் குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த சர்வீஸ் இதுக்கு போற நேரத்தில் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏங்க இன்னைக்கு என்ன நாள்? வெட்டிங் டே. இன்னைக்கு போகணும் ரோட்டரி கிளப்புக்கு, அவசியம் போ. இல்லடி, இன்னைக்கு நான் தான் சேர், என்ன சேரு பர்சன், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருக்கணும். யோசிக்கிறாரு, ரோட்டரியா வெட்டிங் டே, யோசிச்சுட்டு சாயந்தரம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டரி கிளப்பில் உட்காந்து தன் மனைவிக்கும் ஃபோன் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சு, இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டேன்னு சொல்லி ரோட்டரி கிளப்லேயே அந்த வெட்டிங் டே கொண்டான் நம்பார் ஒரு ரோட்டேரியன். அவன் தான் வந்து குடும்பத்தையும் அந்த கிளப்பையும் சரியா பராமரிக்கிறாள். ஆனா அதை விட்டு வீட்டிலே கடடி, எனக்கு ரோட்டரி தான் முக்கியம் அப்படியும் இருக்க முடியாது. இல்ல ரோட்டரி எனக்கு தேவையில்லை, நான் வந்து என் மனைவி கூட வெட்டிங் டேக்கு போறேன் அப்படின்னா அவர் ரோட்டரியை செகண்டரி ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். ரோட்டரியில் அப்படி என்னையா சந்தோஷம்? மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அன்னைக்கு அவ்வை சொன்னார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதைத்தான் கண்ணதாசன், கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னு பாடியிருப்பார். இன்னைக்கு ஃபேமிலிங்கிறது வெளியில நம்ம ஒரு வாழ்க்கை, ஃபேமிலியில ஒரு வாழ்க்கை. ஆனா வெளியில இருக்கிற மாதிரியே ஃபேமிலியில இருக்க முடியாது. பெரிய நம்ம பிசினஸ் மேக்னட்டா இருப்போம். இந்த பிரசாத், நம்ம நடேசன் ஐயா,
எல்லாம் பெரிய வெளியில பெரிய பிசினஸ் ஆளா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டிஜிபி அவருக்கு வழிநடுக கான்ஸ்டபிள் சல்ட் அடிப்பாங்க. எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஐயா 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 எல்லா கான்ஸ்டபிளும் சல்ட் அடிப்பாங்க. அவர் அப்படியே வீட்டுக்கு வர்றாரு டிஜிபி. 11:30 வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. பின்னாடி 2 கான்ஸ்டபிள் விட்டுட்டு போறதுக்காக நிற்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சு கதை ஓபன் பண்ணோன்னா டிஜிபி ஒய்ஃபு, ஏன் அவ்வளவு விளையாட்டு போகல. அந்த 2 கான்ஸ்டபிள், ஏய் இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஐயா போங்கடா. ஐயா நிலைமையும் இதே மாதிரிதான்டா மாப்பிள்ள அப்படிங்கிறானுங்க. என்ன ஐயா, எல்லாத்தோட நிலைமையும் தான். எனக்கு வந்து நோட்டீஸ்ல போடுவாங்க, நகைச்சுவை தென்றல், உலக புகழ், கலை மாமணி, திண்டுக்கல் லியோனி. என்னைக்காவது வீட்டில் என்ன இந்த 3 பட்டத்தில் ஒரு பட்டத்தை சொல்லியாவது கூப்பிட்டுருக்காங்களா? எங்க வீட்டுக்காரமா உட்காந்துருக்காங்க. கலைமாமணி அவர்களே காப்பி போடவா, நகைச்சுவை தென்றல் அவர்களே குளிக்கிறீங்களா கேட்டிருக்காங்களா? கூப்பிடுறது தானே என் பட்டம் கொடுக்குறேன். எப்படி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மத்தியானம் உட்காந்து பயல்களோட கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம், சோறு ஆயிருச்சு வாங்கடா சாப்பிட. நானும் உட்காந்துருக்கேன். என்னையுமா கூப்பிட்டு அப்புறம் உங்களை தனியா வர கூப்பிடுவாங்களாக்க? வாங்கடா, உலக புகழ், கலை மாமணி, நகைச்சுவை தென்றல், வாங்கடா சாப்பிட. முடிஞ்சு போச்சு கதை. வெளியில நம்ம 1000 பெருமைகளோட இருக்கலாம். வீடு வீடு தான். சில பேர் பாருங்க எப்படி இருக்கானோ அதே மாதிரி வீட்லயும் இருக்கன்னு நினைப்பான். முடியாது. 4 பொம்பளை உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, என் புருஷனை திருத்தவே முடியல. ஏன், என்ன செய்யறாரு? பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருக்காரு, பள்ளிக்கூடத்தில் இருக்க மாதிரியே தான் வீட்லேயும் இருக்காரு. ஏன், என்னக்கா செய்கிறாரு? சாம்பாரில் உப்பு போடலக்கா, பெஞ்சி மேலே ஏறி நெல் மண்டி போடுங்கிறாரு. இந்த ஆளை நான் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்றது? இன்னொரு அம்மா சொல்லிச்சு, உன் புருஷனை எப்படி வேணாலும் திருத்திடலாம், என் புருஷனை ஜென்மத்துக்கு திருத்த முடியாது. ஏன், என்ன பண்ணுறேன்? பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன். வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். நான் காணான்னு போய் தேடுறேன். எங்கேயா இருக்கு அப்படின்னா, இங்கே தான் படுத்துருக்கேன். ஐயோ ஞாபகம் மருதியா, கட்டிலுக்கு அடியில். பஸ்ஸுக்கு அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்து பழகி கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். இன்னொரு அம்மா சொல்லிச்சு, ஓம் புருஷனுங்களை திருத்திடலாம், என் புருஷனை கனவுல கூட திருத்த முடியாது. ஏன், என்ன பண்ணாரு? அவர் பயர் சர்வீஸில் வேலை பார்க்குறாருக்கா, அடுப்பை பற்ற வைக்க விட மாட்டேங்கிறேன். அடுப்பை பற்ற வச்சேன்னா ஃபயர் அப்படின்னு வாளியில் தண்ணியை மூண்டு அடுப்பில் ஊற்றுறேன். இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் எப்படி சோறாக்கி பிள்ளைகளுக்கு பசி ஆத்துறதுன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணி நான் வர்ற பாடு எனக்கு தானே தெரியும். ஏன், என்ன பண்ணுறாரு? ராத்திரி 1:30 மணிக்கு பஸ் ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு டாப்பு ரிவர்ஸ்னு இழுத்து அந்த அம்மா, ஐயோ ஓ என்னையா வண்டி இல்லையா? வண்டியா? பெட்டில் படுத்துக்கிட்டு வண்டியா மோகிறேன் ஆளு. நேரத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி உன்னை யார் கனவு காண சொன்னது? இன்னொரு அம்மா சொல்லிச்சு, எல்லாரையும் திருத்திடலாம், நான் ஒரு மோசமான போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? என்ன செய்கிறாரு? கோவத்தில் அடிக்க வருவாரா? எப்படி சமாளிக்கிற? ஒரு 100 ரூபா கொடுப்பேன், வாங்கிட்டு பேசாமல் இருந்துருவாரு. குடும்ப பிரச்சனைகளை எவ்வளவு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. என்ன ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிட்டேன், சிவில் இன்ஜினியர். பிரசாத் கோச்சுக்கிற கூடாது. அவர் பாருங்க, சாப்பாட்டில் இட்லி எடுத்து வைக்கிறேன், வாஸ்து சரியில்லை, அந்த பக்கம் எடுத்து வை. இட்லி 2ஐயும் அந்த பக்கம் வை, சாம்பார் இங்கிட்டு ஊத்து, அது அக்கினி மூளை, இது சனி மூளைன்னு இருக்காரு. ஓ, சாம்பாருக்கும் இட்லிக்கும் என்ன அக்கினி மூளை சனி மூளை அப்படின்னு. இன்ஜினியரை கல்யாணம் பண்ணா எல்லாத்துக்கும் வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் என்ன பண்றது? இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணிட்டேன், எங்க ஐயா கோச்சிக்கப்படாது. வீட்டுக்கு வந்தோடனே அவர் பாட்டுக்கு, அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மாற்றம் என்னை விட்டு என்றும் நீங்காத என் இனிய கொழுந்தியா அவர்களே, என்னுடைய மைத்துனர் அவர்களே, என்னுடைய மச்சனிச்சி அவர்களே, யோ எப்படிப்பா ஆஃப் பண்ற? ஒரு சால்வையை போத்துனா பேசாம படுத்துருவாரு. அது மாதிரி வெளி வாழ்க்கை உள் வாழ்க்கை ரெண்டும் வேற. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நல்ல குடும்ப தலைவனாக எவனால் இருக்க முடிகிறதோ அவனால் சிறந்த ரொட்டேரியனாக இருக்க முடியும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் குடும்பத்தை புறக்கணிச்சுட்டு த பெஸ்ட் ரொட்டேரியன் அவார்டு வாங்கி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ரோட்டரி கிளப்புக்கே வராம என் குடும்பத்தையே நான் பார்த்துட்டு மெம்பரா மட்டும் இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண எவன் கத்துக்கிறானா, தட் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் மேன்.
அந்த பேலன்சிங்ல தான் இருக்கு வாழ்க்கை. லியோனி மேடையில் பேசுறதையும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு நான் வருவேன் குமாரபாளையத்துக்கு, அடம் பிடிச்சாங்க, இந்த கூட்டு வந்துட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சோடனே இதெல்லாம் உன்னை அவசியம் பேச சொன்னாங்களா அப்படின்னு 2 திட்டு ஒழுங்க கேட்டுக்கிட்டு போக வேண்டியதான். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. எப்ப பட்டிமன்றத்தில் அன்னையா மனைவியான்னு தலைப்பு. முன்னால எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, என் மனைவியும் உட்காந்துருக்காங்க. தலைப்பு என்னன்னா, குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பவர் அன்னையா மனைவியா. நான் எப்படி தீர்ப்பு சொல்லியிருப்பேன்? பெத்த தாய்க்கு தீர்ப்பு சொன்னா என் மனைவி, உங்க அம்மாட்டே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம்? மனைவின்னு தீர்ப்பு சொன்னா எங்க அம்மா பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவளுக்கு பின்னாலதான் ஓடுறாங்க எவனா இருந்தா. எப்படி பதில் தீர்ப்பு சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன். ஆனா நான் எப்படி தீர்ப்பு சொன்னேன்? அவங்க 2 பேரை வச்சே தீர்ப்பு சொன்னேன். ஒரு கல்யாண வீட்டில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் நடந்து போனேன், ஒரு படிக்கட்டில் தடுக்கி உழுக போனேன். எங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கான்? மகன் தடுக்கி கீழே உழுக போறான். சாமி பார்த்து போறாசா, மெதுவா போக தெரியல, படியை பார்க்கலையாப்பா, அடிபட்டுருச்சா, பார்த்து போ, சாமி பார்த்து போறாசா. இதான் எங்க அம்மா. தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு. விலங்குகளுக்கு கூட உண்டு. ஒரு கோழி குஞ்சு கத்துச்சுன்னா தாய் கோழி உடனே ஒடியாந்துடும். ஆனா மனைவி எந்திரிச்சு வந்து என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தடுக்கி உழுக போறேன், கண்ணு முதுகுலையா இருக்கு, கண்ணு இந்த படியை பார்த்து நடக்க தெரியல, உன்னையெல்லாம் கூப்பிடுறாங்க வார் ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்கு, அவங்கள முதல்ல உதைக்கணும்யா, நீ என்ன பேசுறன்னு கூப்பிடுறாங்க, இந்த படியை பார்த்து நடக்க தெரியல. இதுதான் மனைவி. தாயினுடைய அன்பு இயல்பூக்கம், நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஆனா மனைவிங்கிறது உலகத்திலே என்னை கண்டிக்கிற உரிமை ஒரே ஒருத்திக்கு தான் உண்டு. தட் இஸ் த பெட்டர் ஹாஃப். என் உடலில் ஒரு பாதி. ஏன் அதை இந்த இடத்துல பேசுறேன்னா, திருச்செங்கோடு இருக்கு பக்கத்துல. தன்னுடைய உடலில் சரி பாதியை தன் மனைவிக்கு கொடுத்த சிவபெருமான் எப்படி கொடுத்தாரு? சும்மா உடனே கொடுத்துட்டாரா? சண்டை வந்துருச்சு. சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது. சக்தி இல்லை, சிவன் இல்லை. வேலையை பாரியா, நீ வேலையை பாரு போ அப்படின்னு விரட்டி விட்டு மனைவியை துரத்தி விட்டு பேசாம ஒரு தம்மம் போட்டு குமுதம் படிச்சுட்டு இருக்க வேண்டியான. என்ன ஆட்டம் போட்டாரியா, மனைவியை பிரிஞ்சுட்டு ஆடணும் ஆட்டம், ருத்ர தாண்டவன். உடனே எல்லாரும் கூட்டிட்டு வந்து மனைவியை கொண்டு வந்து சேர்த்தது பிற்பாடு, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை நீ எடுத்துக்கொள். இதைத்தான் நம்ம கிராமத்துக்காரன் அழகா சொன்னான். சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் இருறான்னா. என்ன வார்த்தை தெரியுமா அது? சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்றான்னா. ஏன் செவனேன்னு இருக்கவன் சும்மா இருக்கவேன்னு அர்த்தம். கூட சக்தி சேர்ந்தால்தான் ஒரு மனிதனுக்கு பவர் அப்படிங்கிறத திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு கத்து கொடுத்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.